ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்ற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த ஆதன் உங்களுக்காக எடுத்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் வீடியோ சீரியஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஒரு 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் எடுத்து எல்லா வகையிலையுமே அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் யாருக்கெல்லாம் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு தொகுதி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பூத்ஸ்லையுமே யாருக்கு சாதகம் இருக்குது, யாருக்கு பாதகம் இருக்குது, யார் எங்கே வேலை செய்யணும், யார் எங்கே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மேம்போக்கா பாக்குறப்ப தெரியாத விஷயங்களை நம்ம டீடைல்டா கொடுக்கறதுக்கு தான் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டி நகர்ல ஆரம்பிச்சு ராயபுரம், விழுப்புரம், கொளத்தூர்னு பல்வேறு தொகுதிகளுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொரு தொகுதிக்கான வீடியோட வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்ல பார்க்க போற தொகுதி ரொம்பவே ஒரு முக்கியமான தொகுதி, எடப்பாடி தொகுதி. ஏன் அப்படின்னு சொல்லணுன்ற தேவையே இல்லை, அந்த பேர்லேயே இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட தொகுதி இந்த எடப்பாடி தொகுதி. கொங்கு மண்டலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியாகவும் பார்க்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையும் நெசவு தொழிலையுமே நம்பி இருக்கிறாங்க. விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்னை அண்ட் வாழை விவசாயம் பெரிய லெவலில் அங்கே பண்ணப்பட்டு இருக்கு. அதை தாண்டி எடப்பாடியோட பருத்தி அப்படின்றதுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபேமஸ் ஆனதாகவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு 2 கோடிக்கு மேலே வாரத்துக்கு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிஸ்னஸாக அந்த பருத்தி தொழில் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி நெசவு தொழிலையுமே பெரும்பாலான மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த நெசவு தொழிலையுமே ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சொல்லி பார்த்தோம்னா 2021 டேட்டா படி 2,74,079 வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்களாக இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் 1,40,192, பெண் வாக்காளர்கள் 1,33,887. இதுதான் எடப்பாடியோட வாக்காளர்கள் விவரம். ஸோ இதுக்கான தேர்தல் வரலாறு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி ஒரு நீண்ட நெடிய தேர்தல் வரலாறு கொண்ட ஒரு தொகுதியாக தான் இருக்கு. 1952 இருந்து 2021 வரை தேர்தல் நடந்திருக்கு. மொத்தம் 14 தேர்தல். நடுவில் 2 தேர்தல் இங்க நடக்கல, 57, 62 அப்படின்னு இனிஷியல் பீரியட்ல 2 தேர்தல் நடக்காம மொத்தம் 14 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை இந்த எடப்பாடி தொகுதி சந்திச்சிருக்கு. அதுல நமக்கு கிளியரா தெரியுது அதிமுக தான் பெரிய ஹை எடுத்திருக்காங்க. 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 2 முறை, பாமக 3 முறை. இந்த பகுதியில பாமக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுக்கு நல்லாவே தெரிய வருது. பாமக 3 முறை ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் 2 முறை. மொத்தம் இருக்கக்கூடிய 14 சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக 7, பாமக 3, திமுக 2, காங்கிரஸ் 2 அப்படின்ற வகையில தான் இங்கே வெற்றி அப்படின்றது இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி 1989 முதல் முறையா அந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிளவுபட்ட அதிமுக ஜே அணி சார்பா வந்து நின்றாரு. அங்க நின்று ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல்வேறு முறை அங்க ஜெயிச்சிட்டு இருக்காரு. கடைசியா பார்த்தோம்னா 3 முறையுமே அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. 2011, 2016, 2021 முக்கியமான 3 முறையுமே அவர் இங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். 2021 எப்படி ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஹியூஜ் நம்பர் தான் நமக்கு முன்னாடி வருது. 2021 திமுக சார்பா சம்பத்குமார் போட்டிட்டாரு. அவர் 69,352 வாக்குகள் வாங்கினாரு. அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி அவர் 1,63,154 வாக்குகள் வாங்கினாரு. டிஃபரன்ஸ் அப்படின்றது 93,802 வாக்குகள். ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காரு. ஸோ இதுல 2021க்கான நிலைமை. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் இந்த எடப்பாடி தொகுதி வருது. ஸோ 2021 நம்பர் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதிமுக 1,63,154, 67.79%. திமுக 69,352, 28.82%. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் வராங்க, 6,626, 2.75% தான் வாங்க முடியுது. 2024 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில இல்ல. 2021 என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க அதிமுக. ஆனா 2024 அவங்க என்டிஏவோட சேர்ந்து நிக்கல, தனியா தான் நிக்கிறாங்க. என்டிஏ சார்பா இங்க பாமக களமிறங்குறாங்க. ஆனா என்டிஏல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த தொகுதியில அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்க அப்படின்றதா இந்த நம்பர் நமக்கு காட்டுது. 1,23,842 வாக்குகள் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 50% மேல வாக்கு. திமுக 2வது இடத்துல 77,522 வாக்குகள் வாங்குறாங்க, 33.06%. ஸோ 3வது இடத்துல இந்திய கூட்டணி சார்பா நின்ன பாமக 22,275, 9.5% வாங்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த தொகுதியோட வரலாறு பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு டீசென்டான வெற்றியை பெற்றிருக்காங்க. ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த நம்பர்லயுமே காட்டுது. இதான் 2021 2024க்கான கம்பாரிசன். இந்த இடத்துல பலருக்குமே பல டவுட்ஸ் வரலாம். இஃப் இன் கேஸ் ஏடிஎம்கேவும் பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியும் சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா 2024 எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் பெருசா இருந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பெரிய வெற்றியை தான் பெற்றிருக்காங்க. அது இன்னும் ஒரு பெரிய வெற்றியா மாறி இருக்கும் அப்படின்றதான் நமக்கு தெரிய வரும். அதான் நம்ம இந்த ஸ்லைட்ல பாக்குறோம். திமுக 77,522. இன்கேஸ் அங்க பாமக நின்றுருந்தாங்க, சேர்ந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா 1,46,117 வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. அந்த லீடிங் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த ஸ்லைடு மூலமா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து என்டிஏவா 2024 சந்திச்சாங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய மார்ஜின் கிடைச்சிருக்கும். அது ஒருவேளை அவங்க சேலம் தொகுதியை கைப்பற்றதுக்கு கூட வாய்ப்பா இருந்திருக்கலாம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய
பெரிய அதாவது எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இம்பாக்ட் இல்லைனாலுமே மொத்தம் இருக்கக்கூடிய அந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியா பார்த்தோம்னா மேபி ஒரு டிஃபரன்ஸ் கூட கொண்டு வந்திருந்திருக்கலாம். இவங்க சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் பலருமே சொல்றது. ஸோ இஃப் இன்கேஸ் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து நின்றதை பத்தி பேசணும்னா நம்ம திமுக மக்கள் நீதி மையம் சேர்ந்து நின்றுருந்தாங்க 2021 நின்றுருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும், எது மாறி இருக்குமா அப்படின்னா அடுத்ததான் நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். எதுவும் மாறல அப்படின்றதான். அதிமுக 1,63,154, டிஎம்கேவும் மக்கள் நீதி மையம் சேர்ந்து நின்றிருந்தாலுமே 70,899 வாக்குகள் தான். மக்கள் இந்த மையம் பெரிய வாக்கு வாங்கல. ஏற்கனவே திமுக வாங்கின வாக்குல இருந்து ஒரு சின்ன வாக்குகள் தான் இருந்திருக்கு. ஸோ எந்த மாற்றமும் இருந்திருக்காது அப்படின்றதான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே 2021 2024 வாங்கின வாக்குகள். அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸோட ரொம்ப ஒரு முக்கியமான பகுதிக்கு போறோம். இதுதான் பூத் லெவல் அனாலிசிஸ். ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்ல இந்த பூத் லெவல் அனாலிசிஸ் தான் எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா ஒரு பூத் லெவல்ல இறங்கி வேலை பார்க்கும் போது தான் அந்த கட்சி அந்த தொகுதியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுக இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கு. இந்தியா லெவல்ல இருந்தே எப்படி இவங்க ஒரு மாநில கட்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே சொல்றது இவங்க பூத் லெவல்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த கட்சிகளோட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதான் பலரோட பாயிண்டா இருந்துட்டு இருக்கு. அப்படி பூத் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த பூத் லெவல்ல எப்படி எல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு கட்சியும் எந்த இடத்துல வீக்கா இருக்காங்க, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியணும். அதுக்கு தான் ஆதன் இந்த அனாலிசிஸை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொகுதிக்கு மட்டுமில்ல எந்த தொகுதிக்கான அனாலிசிஸ் வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இதோட டீடைல் அனாலிசிஸ் வரும். ஸோ இப்போ 2021 எடப்பாடியில 402 பூத் இருக்கு. மொத்தம் 402 பூத் இருக்கு. அதுல அதிமுக 398 பூத்ல முதலிடம் வர்றாங்க. திமுகல வெறும் 4 இடத்துல மட்டும்தான் முதலிடம் வருது. 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழரால ஒரு இடத்துல கூட முதலிடம் வர முடியல அப்படின்றதான் இந்த ரிசல்ட்டா இருக்கு. ஸோ இந்த இருக்கக்கூடிய பூத்துல யார் முதலிடம், யார் எத்தனை இடத்துல முதலிடம் வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். இதுல ஒவ்வொரு பூத்துலயுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல பாக்குறோம். ஸோ இருக்கக்கூடிய 402 பூத்துல திமுகக்கு 401 பூத் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதிமுகக்கு டிஃபிகல்ட் அப்படின்றது வெறும் 19 பூத் தான். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது 360 பூத். திமுகக்கு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே ஒரு கேட்டகரியே இல்லை அப்படின்றதான் இந்த ரிசல்ட்ல நமக்கு தெரிய வருது. இந்த டிஃபிகல்ட் ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கதான் ஒரு பூத்ல முதலிடம் வாங்கினவங்களுக்கும் 2வது இடம் வாங்கினவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 20% மேல இருந்தா அந்த முதலிடத்துல இருக்கவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, சேஃபா இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டகரியில கொண்டு வர்றோம். இப்போ முதலிடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் இடையே அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 10% கீழே இருந்துச்சுன்னா அந்த பூத்தை நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான பூத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த வகையில பார்த்தோம்னா திமுகக்கு எடப்பாடியில ஒரு ஸ்ட்ராங் பூத்து கூட கிடையாது. இருக்கக்கூடிய எல்லா பூத்துமே டிஃபிகல்ட் பூத். அதிமுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 360 பூத் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெறும் 19 பூத் தான் அவங்க டிஃபிகல்ட்டா இருக்காங்க. அந்த பூத்லயுமே அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் அதையுமே அவங்க ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி நம்ம மொத்தமா நம்பர் கொடுத்துட்டோம்னா இதுல எந்தெந்த பூத் இருக்கு, அந்த பூத்துல எந்தெந்த ஏரியா வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பார்க்கறோம். ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்க போறோம். முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டாப் 3 பூத்ஸை பார்த்துடலாம். ஏன்னா அவங்க 360 பூத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல ஒரு டாப் 3 பூத்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 49, பெரிய சோரகை வார்டு நம்பர் 7, காட்டூர், கணக்குப்பட்டி, கொசவன் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா அங்க அவங்க 749 ஓட்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் இடத்துல இருக்கக்கூடிய திமுக 124 ஓட்டு தான். டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு 625 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர் 1ல வருது. அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் நம்பர் 47, பெரிய சோரகை வார்டு நம்பர் 6, உமையான் வளவு, பெருமனூர், வாயரனூர். இந்த இடத்துலையுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 625 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவால வெறும் 76 ஓட்டு தான் வாங்கியிருக்க முடியுது. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது 500 ஓட்டுக்கு மேல இருக்கிறனால இந்த பூத் அதாவது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 47மே அதிமுகவோட ஸ்ட்ராங் ஹோல்டான இடமா தான் வருது. அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் நம்பர் 153, சித்தூர் பிட் வார்டு நம்பர் 1, திம்மபுதியான் வளவு, சித்தூர் பிட் செகண்ட் வார்டு நம்பர் 2, கொண்டியான் வளவு, சித்தூர் பிட் வார்டு நம்பர் 2, புதூர் காட்டு வளவு, சித்தூர் பிட் வார்டு நம்பர் 2 புதூர். இந்த இடத்துலையுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 623 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவால் வெறும் 84 ஓட்டு தான் வாங்க முடியுது. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது 539 இருக்கிறனால இது அதிமுகக்கு ஸ்ட்ராங்கா வரக்கூடிய இன்னொரு பூத்தா வருது. அவங்க 360 பூத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல ஒரு டாப் 3 பூத்தை மட்டும் நம்ம இங்க எடுத்து பார்த்துருந்தோம். அதுவே திமுகக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங் அப்படின்றது அவங்களுக்கு இல்லவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய பூத்ஸ் எல்லாமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம அடுத்து அப்படியே டிஃபிகல்ட் டாப் 3 டிஃபிகல்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அதிமுகவோட டிஃபிகல்ட்டை பார்த்தலாம். அதிமுகக்கு 19 இடங்கள் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான 3 இடங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல வர்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 169, பூலாம்பட்டி வார்டு 12, கண்டி கவுண்டனூர், பூலாம்பட்டி வார்டு 12, கருமகவுண்டன் வளவு, பூலாம்பட்டி வார்டு 12, பூங்கவுண்டனூர், பூலாம்பட்டி வார்டு 13, ஆனைப்புள்ளிக்காடு, பூலாம்பட்டி வார்டு 13,
குட்டிய கவுண்டன் வளவு, பூலாம்பட்டி வார்டு 13, சர்வேடியூர். இந்த இடத்துல அதிமுக ரொம்பவே வீக்காக இருக்காங்க. ஏன்னா அதிமுக 300 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, திமுக 422 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 122. ஸோ இதனால இது அதிமுக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள்ல முதல்ல வருது. அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 183 எம், வெள்ளேரி வெள்ளி வார்டு 2, கண்டங்காடு, வெள்ளேரி வெள்ளி வார்டு 2, மாக்கனூர், வெள்ளேரி வெள்ளி வார்டு 4, கள்ளப்பாளையம் அருந்ததியர் ஸ்ட்ரீட், வெள்ளேரி வெள்ளி வார்டு 4, மேக்கல் ரெட்டியூர். இந்த இடத்துலையுமே அதிமுக வீக்காக தான் இருக்காங்க. அதிமுக 224 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 279 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 55 ஓட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு 19 டிஃபிகல்ட் இருக்கு. அந்த டிஃபிகல்ட்டான இடங்களுமே ரொம்ப பெரிய மார்ஜினில் அதிமுக இல்லை அப்படின்றதான் நமக்கு தெரிய வருது. அவங்களால ஈஸியாக அந்த இடத்த திமுக பீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா 50, 40 அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸில் தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஏரியாக்கள் அவங்களுக்கு தெரியும் பட்சத்தில் இந்த இடங்கள்ல அவங்க இன்னும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய சின்ன மார்ஜினையுமே அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியும். இதுதான் நம்ம இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்ல நம்ம கொடுக்க விரும்புறது. பலருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுல வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் நம்பர் 3 வந்து என்னன்னா 199 எம், எடப்பாடி வார்டு 19, நைனாம்பட்டி நியூபேட், எடப்பாடி வார்டு 20, நைனாம்பட்டி ரோட்டு ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே அதிமுக கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. திமுக 213 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 175 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 38 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இது எடப்பாடி வந்து அதிமுகக்கான இடம். அதிமுக பெரிய வெற்றியை பெறாங்க, பெரிய மார்ஜின் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான சில இடங்கள்ல மைன்யூட்டான ஓட்டுல வந்து அவங்க வந்து அந்த முதலிடத்தை இறக்குறாங்க அப்படின்றதா இந்த டேட்டா மூலம் தெரியுது. ஸோ இந்த இடங்களை அவங்க கவனிச்சு இன்னும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றத இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்றதா இந்த டேட்டா மூலம் நமக்கு தெரிய வருது. ஸோ அதிமுகவோட டாப் 3 வீக்கான இடங்களை பார்த்துட்டோம். திமுக வேலை செய்ய வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பூத்லையுமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அதுல வரக்கூடிய ஒரு டாப் 3 பூத்ஸை பார்த்துடலாம். முதல்ல வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 49, பெரிய சோரகை வார்டு 17, காட்டூர் கணக்குப்பட்டி கோசவன் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல திமுக ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அதிமுக ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 749 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக வெறும் 124 ஓட்டு தான். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 625 ஓட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 47, பெரிய சோரகை வார்டு, உமையன் வளவு, பெருமனூர், வயரனூர். இந்த இடத்துலையுமே திமுக ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. வெறும் 76 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இந்த பூத்தில். அதிமுக 625 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ திமுக கவனிக்க வேண்டிய எல்லா முக்கியமான இடங்கள்ல ரொம்ப முக்கியமான இடம் இந்த போலிங் ஸ்டேஷன் 47. அடுத்து வரக்கூடிய தேர்ட் வந்து போலிங் ஸ்டேஷன் 153, சித்தூர் பிட் வார்டு 1, திம்மன்போதியான் வளவு, சித்தூர் பிட் வார்டு 2, கொண்டியன் வளவு, சித்தூர் பிட் வார்டு 2, புதூர் காட்டு வளவு, சித்தூர் பிட் வார்டு 2, புதூர். இந்த இடத்துலையுமே திமுக கவனிக்க வேண்டிய இடம் தான். ஏன்னா இங்கே வெறும் 84 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதிமுக 623 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 500க்கு மேலே இருக்கு. ஸோ திமுக அதிமுக கவனிக்கப்பட வேண்டிய இடங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அதில் அதிமுக கவனிக்க வேண்டிய இடங்கள்லாம் வந்து மார்ஜின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஒரு 100க்கு கீழே தான் பெரும்பாலான இடங்கள்ல அவங்க அந்த முதலிடத்தை மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த 19 இடங்களையுமே. ஸோ அதில் அவங்க இன்னும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே சமயம் திமுகவுக்கு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எல்லா பூத்ஸுமே டிஃபிகல்ட்டாக இருக்கு. அந்த பூத்ஸில் மார்ஜினுமே வந்து ஹியூஜா இருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான இடங்களை அவங்க கவனிச்சு இன்னும் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷனை அவங்க சந்திக்கலாம் அப்படின்றதா நமக்கு இந்த டேட்டாலாம் சொல்ல வரோம். ஸோ வெறும் நம்ம 3 இடங்களை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கான டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை கால் பண்ணலாம். இதில் வெறும் ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட் மட்டும் இல்லை, இதில் பேட்டில் கிரவுண்ட், ஃபேவரபிள் அந்த மாதிரியான கேட்டகரியும் வச்சிருக்கோம். 100 ஓட்டு கீழே எங்கே வாங்கியிருக்காங்க, 150 to 200 ஓட்டு எங்கே வாங்கியிருக்காங்க, 500 ஓட்டுக்கு மேலே எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு பல கிரைட்டீரியாஸ் படிதான் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம பண்ணியிருக்கோம். அந்த முழுமையான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது 2021க்கானது. ஸோ அப்படியே 2024க்கு நகரலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு தான் இந்த எடப்பாடி வருது. ஸோ இங்கே மொத்தம் 321 பூத்ஸ் இருக்கு. அதில் அதிமுக 288 பூத்ஸ்ல வந்து முதலிடம் வர்றாங்க, திமுக 33 இடங்கள்ல முதலிடம் வர்றாங்க, பாமக ஒரு இடத்துலையுமே முதலிடம் வர முடியல. ஸோ 2021 சட்டமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது திமுகவோட செயல்பாடுகள் கொஞ்சம் அது நல்லா இருக்கு. ஏன்னா அங்கே வந்து வெறும் 4 இடங்கள்ல தான் முதலிடம் வந்திருந்தாங்க. இங்கே பூத்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ரீசெண்ட் டைம்ல அந்த ஆன்டி மோடி வேவ் அப்படின்றது திமுகவுக்கு தொடர்ச்சியாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இந்த தொகுதியிலையுமே பார்க்குறோம். அதாவது அதிமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலையுமே திமுக அவங்களுக்கான ஒரு இடத்தை பெற முடியுது அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ இதில் இன்னும் டெப்த்தாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 321 பூத்ஸ் இருக்கு. அதில்
திமுக 3 இடத்துல சேஃபா இருக்காங்க. ஒரு இடத்துலயுமே சேஃப் இல்லாத நிலைமையில இருந்து 2021ல சேஃப் பூத்ஸ் அப்படின்ற நிலைமையே இல்ல. அதுல இருந்து ஒரு 3 இடத்துக்கு சேஃபா வந்திருக்காங்க. அவங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படின்றது 307 பூத் இருக்கு. அதுவே அதிமுகக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 167 பூத் சேஃபா இருக்கு. ஒரு 76 பூத்ஸ் வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. பாமகக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எல்லா பூத்ஸுமே டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரி தான் வந்திருக்கும். இந்த இந்த 2 படங்களை பார்க்கும்போது அந்த 2021 2024க்கான அந்த கிளியர் வந்து ஒரு டிஸ்டிங்விஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஃபிகல்ட் அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு. பட் ஆனால் சேஃப் கொஞ்சம் ஏறி இருக்கு. அவங்களுக்கு டிஃபிகல்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான இடங்கள்ல அதிமுகவுக்கு வரக்கூடிய டாப் 3 ஸ்ட்ராங்கான இடங்களை முதல்ல பார்த்துலாம். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 172 நெடுங்குளம் வார்ட் 2 தொப்புக்காடு, நெடுங்குளம் வார்ட் 2 நெடுங்குளம், நெடுங்குளம் வார்ட் 3 சிலுவம்பாளையம், நெடுங்குளம் வார்ட் 3 தோட்டுக்காடு கட்டுவளவு. இந்த இடத்துல அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 683 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுக 224 ஓட்டு தான். டிஃபரன்ஸ் அப்படின்றது 459 இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 99 தோரமங்கலம் வார்டு 1 கட்டம்பட்டி, தோரமங்கலம் வார்டு 2 தோரமங்கலம், தோரமங்கலம் வார்டு 2 திண்டமங்கலத்தூர். இந்த இடத்துல வந்துட்டு அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 634 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவில் 201 ஓட்டு தான் வாங்கியிருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது 433 இருக்கு. அதிமுகவோட இன்னொரு ஸ்ட்ராங் தேர்ட் ஸ்ட்ராங் பொசிஷன் டாப் 3ல வரக்கூடிய தேர்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் 190 எடப்பாடி வார்டு 4 மோட்டூர் காட்டுவளவு, எடப்பாடி வார்டு 4 அவனைப்பேரு வெஸ்ட் ஸ்ட்ரீட், எடப்பாடி வார்டு 4 மோட்டூர், எடப்பாடி வார்டு 4 காட்டுவளவு. இந்த இடத்துலையுமே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 693 ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவில் 265 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சிச்சு. இதுதான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான இடங்கள்ல டாப் 3. ஸோ திமுக ரொம்பவே கம்மியான இடங்கள்ல தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்த பார்த்துடலாம். முதல்ல வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 163 பூலாம்பட்டி வார்டு 5 குப்பனூர், பூலாம்பட்டி வார்டு 6 கொடக்கல், பூலாம்பட்டி வார்டு 8 குறுக்கணிங்காடு, பூலாம்பட்டி வார்டு 8 கோவில்பாளையம், பூலாம்பட்டி வார்டு 8 வளைச்செட்டியூர் காட்டுவளவு. இந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 504 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 245 ஓட்டு. டிஃபரன்ஸுமே நல்லா இருக்குது. ஒரு 259 டிஃபரன்ஸ் ஓட்டில் இருக்காங்க. அடுத்து ஒரு போலிங் ஸ்டேஷன் 162 பூலாம்பட்டி வார்டு 4 குப்பனூர் காட்டுவளவு, பூலாம்பட்டி வார்டு 4 குப்பனூர் சவுத், பூலாம்பட்டி வார்டு 5 குப்பனூர் சவுத், பூலாம்பட்டி வார்டு 6 கொடக்கல் காலனி, பூலாம்பட்டி வார்டு 6 செல்லண்டிக்காடு. இந்த இடத்துலமே திமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. 467 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 250 ஓட்டு தான். டிஃபரன்ஸ் அப்படின்றது 217 ஓட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 169 பூலாம்பட்டி வார்டு 12 கண்டி கவுண்டனூர், பூலாம்பட்டி வார்டு 12 பொண்ணு கவுண்டனூர், பூலாம்பட்டி வார்டு 12 கர்ம கவுண்டன் வளவு, பூலாம்பட்டி வார்டு 13 குட்டியங்கவுண்டன் வளவு, பூலாம்பட்டி வார்டு 13 அணைப்புலிக்காடு, பூலாம்பட்டி வார்டு 13 சர்வேடியூர். இந்த இடத்துலையுமே திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 411 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 232 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு டாப் 3 இடங்களை பார்த்துட்டோம். இங்கே பாமகக்கு ஸ்ட்ராங்கான இடங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை. இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே டிஃபிகல்ட்டான இடங்கள் தான். எல்லாத்தையுமே கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியான கேட்டகரியில் தான் வருது. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான இடங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த டிஃபிகல்ட்டான இடங்கள். ஏன்னா டிஃபிகல்ட்டான இடங்களை தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணணும். அந்த இடங்கள்ல அந்த கட்சி உறுப்பினரோ இல்லை அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோ இறங்கி வேலை செய்யும் பட்சத்தில் தான் அந்த டிஃபிகல்ட்டான பூத்தில் வந்து அவங்க வந்து ஓட்டுகளை அதிகமாக வாங்க முடியும். அதுதான் அவங்களுக்கு வெற்றிக்கும் வழிவகுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய பூத்களை ஒவ்வொரு கட்சிக்காக பார்க்கலாம். முதல்ல அதிமுகவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய டாப் 3 இடங்களை பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல முதல்ல வருது போலிங் ஸ்டேஷன் 163 பூலாம்பட்டி வார்டு 5 குப்பனூர், பூலாம்பட்டி வார்டு 6 கொடக்கல், பூலாம்பட்டி வார்டு 8 குறுக்கணிங்காடு, பூலாம்பட்டி வார்டு 8 கோவிலம்பாளையம், பூலாம்பட்டி வார்டு 8 வளைச்செட்டியூர் காட்டுவளவு. இந்த இடத்துல அதிமுகவுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க திமுகவோட ரொம்பவே கம்மியான ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. திமுக 504 ஓட்டு, அதிமுக 245 ஓட்டு தான். டிஃபரன்ஸ் அப்படின்றது 259 இருக்குது. ஸோ இதில் அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 162 பூலாம்பட்டி வார்டு 4 குப்பனூர் காட்டுவளவு, பூலாம்பட்டி வார்டு 4 குப்பனூர் சவுத், பூலாம்பட்டி வார்டு 5 குப்பனூர் சவுத், பூலாம்பட்டி வார்டு 6 கொடக்கல் காலனி, பூலாம்பட்டி வார்டு 6. இந்த இடத்துலையுமே அதிமுக வீக்காக தான் இருக்காங்க. திமுக 467 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 250 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இதில் வரக்கூடியது தேர்ட் லிஸ்ட்டில் வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 169 பூலாம்பட்டி வார்டு 12 கண்டி கவுண்டனூர், பூலாம்பட்டி வார்டு 12 பொண்ணு கவுண்டனூர், பூலாம்பட்டி வார்டு 12 கர்மங்கவுண்டன் வளவு, பூலாம்பட்டி வார்டு 13 குட்டி கவுண்டன் வளவு, பூலாம்பட்டி வார்டு 13 அணைப்புலிக்காடு, பூலாம்பட்டி வார்டு 13. இந்த இடத்துலையுமே அதிமுக கவனம் செலுத்தணும். ஏன்னா டிஎம்கே 411 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 232 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதிமுகக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு டாப் 3 இடங்களை பார்த்துட்டோம். அதே மாதிரி திமுகக்கு டிஃபிகல்ட்டாக நிறைய இடங்கள் இருக்குது. அதில் வரக்கூடிய டாப் 3 இடங்களை பார்த்துடலாம். அதில் முதல்ல வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 172 நெடுங்குளம் வார்டு 2 தொப்புக்காடு, நெடுங்குளம் வார்டு 2 நெடுங்குளம், நெடுங்குளம் வார்டு 3 சிலுவம்பாளையம், நெடுங்குளம் வார்டு 3 தொட்டுக்காடு காட்டுவளவு. இந்த இடத்துல திமுக ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க. அதிமுக 683 ஓட்டு, திமுக 224 ஓட்டு தான். டிஃபரன்ஸ் அப்படின்றது 459 இருக்கு. அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 99
தோரமங்கலம் வார்டு 1 காட்டம்பட்டி, தோரமங்கலம் வார்டு 2 தோரமங்கலம், தோரமங்கலம் வார்டு 2 திண்டமங்கலத்தூர். இந்த இடத்துலையுமே திமுக கவனம் செலுத்தணும். ஏன்னா திமுக 201 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதிமுக 634 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 190, எடப்பாடி வார்டு 4 மோட்டூர் காட்டுவளவு, எடப்பாடி வார்டு 4 அவனிப்பெரு வெஸ்ட் ஸ்ட்ரீட், எடப்பாடி வார்டு 4 மோட்டூர், எடப்பாடி வார்டு 4 காட்டுவளவு. இந்த இடத்துலையுமே திமுக ரொம்ப பின்னாடி தான் இருக்காங்க. 265 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 693 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ திமுக கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள்ல நிறைய இடங்கள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 இடங்களை பார்த்துட்டோம். அதே மாதிரி பாமக 321 பூத்துலையுமே வந்துட்டு பின்தங்கி தான் இருக்காங்க. அவங்க டிஃபிகல்ட்டான பூத்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வரக்கூடிய ஒரு டாப் 3 பூத்ஸை பார்த்துடலாம். போலிங் ஸ்டேஷன் 172, நெடுங்குளம் வார்டு 2 தோப்புக்காடு, நெடுங்குளம் வார்டு 2 நெடுங்குளம், நெடுங்குளம் வார்டு 3 சிலுவம்பாளையம், நெடுங்குளம் வார்டு 3 தோட்டுக்காடு. இந்த இடத்துல பாமக வெறும் 31 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஒரு 1000க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் வெறும் 31 ஓட்டு அப்படின்றது ரொம்பவே ஒரு கம்மியான ஓட்டு தான். ஸோ அதனால இது அவங்களுக்கு ரொம்பவே கன்சிடரலாக கவனிக்க வேண்டிய ஒரு பூத்தாக மாறுது. அடுத்து இருக்கக்கூடிய போலிங் ஸ்டேஷன் நம்பர் 209, எடப்பாடி வார்டு 8 ஆலச்சம்பாளையம் காட்டுவளவு. இந்த இடத்துல பாமக வெறும் 67 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதிமுக 706 ஓட்டு, திமுக 371 ஓட்டு. ஸோ இதுவுமே அவங்க கவனிக்க வேண்டிய இடமா மாறுது. அடுத்து வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் 190, எடப்பாடி வார்டு 4 மோட்டூர் காட்டுவளவு, எடப்பாடி வார்டு 4 அவனிப்பெரு வெஸ்ட் ஸ்ட்ரீட், எடப்பாடி வார்டு 4 மோட்டூர், எடப்பாடி வார்டு 4 காட்டுவளவு. இந்த இடத்துலையுமே பாமக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடமா தான் இருக்குது. 60 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, அதிமுக 693 ஓட்டு, திமுக 265 ஓட்டு. ஸோ இதுதான் வந்து 2024 தேர்தலில் இருக்கக்கூடிய பூத் அனாலிசிஸ். யார் யார் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எங்கே ரொம்ப வீக்காக இருக்காங்க, அந்த வீக்கான இடங்களையுமே கவனிக்கப்பட வேண்டிய பூத்ஸ் எது அப்படின்ற ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். 2021 2024 ரெண்டுத்துக்குமான ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டின ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும் பட்சத்தில் 2021 2024 இந்த கம்ப்ளீட் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்துடும். அடுத்து ஓட்டர் டர்ன் அவுட் எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு இருந்திருக்கு அப்படின்னா 2021 86.32%. ஒரு நல்ல வாக்குப்பதிவை நம்மளால பார்க்க முடியுது. 2024 அதுக்கு ஈக்குவலா 85.27% வாக்கு இருந்திருக்கு. இந்த எடப்பாடி தொகுதி அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். வரலாறு நெடுகவே இது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு தொகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. அதுலயும் எடப்பாடி பழனிசாமியோட வருகைக்கு பிறகு அவங்களோட ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டுன்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு இருக்காரு. அப்படின்றதுனால எடப்பாடி தொகுதி கிட்டத்தட்ட அதிமுகவோட ஒரு எஃகு கோட்டையா மாறி ரொம்ப நாள் ஆயிருச்சு. அதுல இருந்து திமுக இந்த இடத்த மீட்கணும் அப்படின்னா அதுக்கான வேலைகள் நிறைய செய்யணும் அப்படின்றத நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடியுது. இங்க விவசாய மக்கள் அதிகம் இருக்காங்க, நெசவு தொழில் மக்கள் அதிகமா இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகளும் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு இருக்கு. இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியோட அந்த உள்ளூர்காரர் அப்படின்ற ஒரு ஃபேவர் வந்து அவருக்கு தொடர்ச்சியா எல்லா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லயுமே வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. டிஜிட்டல் கேம்பெயின் அப்படின்றத தாண்டி டோர் டு டோர் கேம்பெயின் தான் இங்க வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் திமுக இந்த இடத்த வெற்றி பெறணும் இல்லை வெற்றி நெருங்கி வரணும் அப்படின்னா முதலமைச்சரோட நிறைய திட்டங்கள் இங்க வந்து சேர்ந்திருக்கு அப்படின்றத அவங்க கொண்டு போய் சேர்க்கும் பட்சத்துல தான் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்றதா கள வல்லுநர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருந்துட்டு இருக்கு. ஸோ 2021 2024 எடப்பாடிக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸை பார்த்துட்டோம். இன்னொரு தொகுதிக்கான ஒரு அனாலிசிஸோடு சந்திக்கலாம்.